அண்மை செய்தி. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மெதுவாக வடக்கு திசையில் நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் கனமுதல் அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியொட்டிய மாவட்டங்களில் வருகின்ற 30ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மெதுவாக வடக்கு திசையில் நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.